கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ மூலமாக ஒரு செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு பற்றி 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு அந்த அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவரால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த தீமோத்தேயு பாருங்கள், தீமோத்தேயுக்குள்ள ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆவியின் வரங்கள் 9 இருக்கிறது. அந்த 9 வரங்களில் ஒரு வரம் தான் விசுவாசம். எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசமே ஒரு வரமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த தீமோத்தேயுக்குள்ளேயும் அந்த வரம், விசுவாசம் என்கிற வரம் அவனுக்குள் இருந்ததாக நாம் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தியானிக்கும் பொழுது நம்ம அதில் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த விசுவாசம் என்கிற வரம் தீமோத்தேயுக்குள்ளே எப்படி வந்தது? இன்னைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வரம் இருக்கிறதா? ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி வரத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த தீமோத்தேயுக்குள்ள விசுவாசம் எப்படி வந்தது என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 3:15 எடுத்து வாசிக்கும் பொழுது அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுது பாருங்க. 3:15 வேத எழுத்துக்களே நீ சிறு வயது முதல் அறிந்தவன். இந்த தீமோத்தேயு பாருங்க, சின்ன வயசுல இருந்து அவன் இந்த வேதத்தை நன்கு கற்று உணர்ந்த ஒரு மனிதனாக நான் பார்க்க முடியாது. ஏன்னா வேதத்தை தியானிக்கத்தான் கர்த்தரை பற்றி அதில் அறிந்து கொள்ள நமக்கு முடியும். அப்போ இந்த தீமோத்தேயு சின்ன வயசுல இருந்து வேதத்தை தியானிக்கிற மனுஷனாக இருக்கிறான். எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கிறோம்? எத்தனை பேருக்கு அந்த வசனத்தை தியானிக்க வைக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? தீமோத்தேயு பாருங்க, இந்த விசுவாசம் என்கிற வரம் அவனுக்கு வருவதற்கு காரணம் ஒன்று, அவன் சின்ன வயசுல இருந்து தேவன் சமூகத்தில் இருந்து வேதத்தை அவன் தியானிக்கிற மனுஷனாக பார்க்க முடியாது. 2வது பாருங்க, அதே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் யாருக்குள்ள இருந்தது அப்படின்னா, அவங்க பாட்டி லோவிசாலுக்குள்ளும் அவங்க அம்மா அயனிகேலாவுக்குள்ளும் இருந்ததாக வாசிக்கப்படுது. பாருங்க, அது தலைமுறையாக அந்த விசுவாசம் அவர்களை கடந்து வருகிறது. பாருங்க, அந்த விசுவாசம் அவங்க பாட்டிக்குள்ள இருந்தது. அந்த பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் அப்படியே அவங்க அம்மாக்குள்ள வருது. அவங்க அம்மாக்குள்ள இருந்த விசுவாசம் இப்ப தீமோத்தேயுக்குள்ள வருது. தலைமுறையா அவர்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்திருக்கும்? அவர்கள் எப்படிப்பட்ட தேவனை ஆராதித்திருப்பார்கள்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர்கள் எப்படி அறிந்திருப்பார்கள்? அதெல்லாம் என்ன பண்ண, சின்ன வயசிலே தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய பேரனுக்கும் அவர்கள் சொல்லி கொடுத்து அவர்கள் விசுவாசத்திலே வளர்த்திருக்கிறார். அதை தான் பவுல் சொல்லுகிறார், என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. நம்மளும் நம்மளோட பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறோமோ இல்லையோ, உலகத்தின் அறிவை கொடுப்பதையும் விட வேதத்தின் அறிவை கொடுப்பது ரொம்ப முக்கியம். இந்த தீமோத்தேயு போல பிற்காலத்தில் தீமோத்தேயு ஒரு பெரிய இரத்த சாட்சியாக மரித்தார் சரித்திரம் சொல்லுகிறது. நம்மள பிள்ளைகளும் தலைமுறையாக அந்த விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு 1ஆம் தலைமுறை கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம ஆண்டவர் ஒரு வைராக்கியத்தோடு ஆராய்ச்சிக்கிறோம், விசுவாசத்தோடு இருக்கிறோம். ஆனால் பாருங்க, அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைகளுக்கு போகும்போது இதே வைராக்கியம் இருக்குமான்னா சந்தேகம்தான். அது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வசனத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆராதிக்க பற்றி சொல்லிக் கொடுக்கணும். தேவன் சமூகத்தில் வாஞ்சிய வைராக்கியம் இருப்பதற்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குறோம்னா கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா பிள்ளைகள் பாருங்க, சின்ன வயசுல, அதாவது ஒரு 15 வயசு இருக்கும் பொழுது தான் நம்ம சொல்லுகிறதை கேட்பார்கள். அதற்குள்ள நீங்க எவ்வளவுக்குள்ள அவர்களுக்கு வேத அறிவை கொடுக்கிறீர்களோ, அதுதான் அவர்களுடைய மனசுலயும் அவர்களுடைய சிந்தனையில் ஏறும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் அவர்களுக்கு அது ஏற போறதே கிடையாது. ஸோ எப்பொழுதும் பிள்ளைகள் மத்தியில் நாம் நிரந்தரமாக இருந்துவிட முடியாது. நம்ம ஒரு காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க தகுதியுள்ளவர்களாக இருக்கும். அப்படி போய்விடும் பொழுது அவர்களுக்குள் இருக்கிற அந்த வசனம் தான் அவர்களை நடப்பிக்கும். ஒரு துன்பத்திலையும் ஒரு ஆபத்திலையும் ஏதோ ஒரு சூழ்நிலை பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளும் பொழுது அவர்களுக்குள் போதிக்கப்பட்ட அந்த வசனம் அவர்களுக்கு கிரியை செய்யும். ஆவியானவர், ஆண்டவரை இயேசு அவர்கள் மூலம் பேசுவார் என்பதை நம்ம அந்த நிச்சயம் நமக்குள்ள வரணும். இன்னும் ஒரு விஷயம் பார்க்கும் போதுங்க, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுங்க. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்க. அவன் இளமையை குறித்து, உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. பாருங்க, அப்ப இளமை வாலிப சகோதரன், ஒரு வாலிபனா இருக்கிறான், சின்ன பிள்ளையா இருக்கிறான், வாலிப சகோதரன். அந்த வாலிப சகோதரத்திலே தீமோத்தேயு விசுவாசத்துல உத்தம குமாரனா இருக்கிறான். வாலிப பிராயத்திலே வேதத்தை தியானித்து கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரனாக மாறி இருக்கிறான். அப்படி பாருங்க, அந்த விசுவாசம் என்கிற வரம் தீமோத்தேயுக்குள்ள எப்படி வந்தது என்பதை நம்மளால அதுல தியானிக்க முடிகிறது. இந்த வரம் எல்லாத்துக்குள்ளும் இருக்குதா அப்படின்னா நம்ம யோசிக்கணும். வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி எல்லாருக்கும் என்ன பண்ணாரா, ஆவியின் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நான் ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம் இருக்கும், அறிவை உணர்த்தும் வசனம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், அற்புதம் செய்யும் சக்தி இருக்கும், குணமாக்கும் வரம் இருக்கும், ஆவிகளை பகுத்தறிவது வரம் இருக்கும், தீர்க்க தரிசன உரைத்துல வரம் இருக்கும், பற்பல பாஷைகளை வரம் இருக்கும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறது வரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லா வரமும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதா என்று சொல்ல முடியாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தவிர மற்றவர்களுக்கு எல்லா வரமும் இருந்தா என்றால் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய சித்தம் தெரியும், ஆவியானவருடைய சித்தம் தெரியும். யாருக்கு என்ன வரத்தை கொடுத்தால் இவர்கள் எப்படி இருப்பார்கள் அவருக்கு தெரியும். அதனால் மற்றவர்களுக்கு ஆவியில பேசுகிறார்கள் என்றால் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வரத்தை நாடணும், நாங்கள் வாஞ்சிக்கணும். எனக்கு வரத்தை கொடுங்கப்பா, உங்கள் நாமத்தினால் நாங்கள் அற்புதங்கள் செய்யணும். இந்த வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, இந்த சீஷர்களை பாருங்கள், அவர்கள் வரத்தை கேட்டார்களா? அவர்களுக்கு ஆண்டவர் வரத்தை கொடுக்கல. பிற்காலத்தில் அப்போஸ்தலர்களாக பாருங்களேன், புதிய ஏற்பாட்டை ஃபுல்லாக வாசிக்கும் பொழுது யோசித்து பாருங்கள், எவ்வளோ அற்புதங்கள் செய்தார்கள், எவ்வளோ தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அந்த வைராக்கியம் எங்கே போச்சு? அதே தெய்வம் தானே இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது. அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஏன் நமக்கு ஏன் வரம் கிரியை செய்யப்படவில்லை? ஏன் நமக்குள் வரம் இல்லை? வரம் எல்லாத்துக்கும் இருக்கு, நாம தான் அதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரிதான் விசுவாசம் என்கிற வரம் தீமோத்தேயுக்குள்ள இருந்தது. அவனுக்கு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அந்த வரம்? அவனுக்கு எப்படி தெரியும் இந்த வரம் எனக்குள் இருக்குது என்று? அதிலே வசனம் சொல்வது பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. அதில் சொல்லப்பட்டு பாருங்க, மூப்பராகிய சங்கத்தார், சபையில் இருக்கிற மூப்பராக சங்கத்தார் தீமோத்தேயுவில் தன் கரங்களை வைத்த பொழுது அவனுக்குள் இருக்கிற விசுவாசம் என்கிற வரம் தீர்க்க தரிசி மூலமாக அவர்களுக்கு என்னப்பட்டதா தெரிவிக்கப்பட்டது என்று இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலன் பவுலே சொல்றாரு, நான் உன் மேல கையை வைக்கும் பொழுது, எப்போ உனக்குள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது உனக்குள்ள விசுவாசம் என்கிற வரம் இருந்தது என்கிறது அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறத பார்க்க முடிகிறது. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவனுக்குள்ள இருக்கிற வரம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற வரத்தை எப்படி கன்ஃபார்ம் பண்ணது? நீங்கள் தேவன் சமூகத்தில் ஜெபிக்கணும். தேவன் சமூகத்தில் அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும்.
அதை தியானிக்க தியானிக்க ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற வரத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் வரங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். ஸோ உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வரம் என்பது ஆவியானவர் கண்டிப்பாக கேட்டால் வெளிப்படுத்துவாருங்க. எல்லாத்துக்கும் வரம் இருக்குது. யாருக்கும் வரம் இல்லாதபடி ஒரு மனிதன் கிடையாது. தேவனிடத்துல பட்சபாதமே கிடையாது. சரிங்களா? அவர் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவரை இயேசு. அவரிடத்தில் கேட்கிற யாரும் பெற்றுக்கொள்வாருங்க. கேட்கணும். நம்ம கேட்காம இருந்தால் ஆவியானவர் நமக்கு துணை கொண்டு எல்லா விஷயத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாதபடிக்கு இந்த பூமியில வாழ்வது ரொம்ப அரிது. அப்படிப்பட்ட ஆவியை பகுத்தறிவு என்ன ஆவின்னு தெரியல. பகுத்தறிவு வரம் இருக்கிறது. அப்ப நீங்க எந்த ஆவி வருகிறது? அந்தி கிறிஸ்துவின் ஆவியா, தேவனுடைய ஆவியா என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வது? அதற்கு என்ன பண்ணணும்? கர்த்தருடைய அந்த வரம் நமக்குள் வேணும். எல்லாரும் அந்த வரத்தை நாடுங்கள் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார் இல்லையா? அந்த வரம் நமக்குள்ள கிரியை செய்யும். அடுத்து பாருங்க, இப்போ வரம் தீமோத்தேயுக்குள்ள விசுவாசம் என்கிற வரம் இருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. அவர்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ வரத்தை பெற்ற தீமோத்தேயு எப்படி இருக்கிறாரு பாருங்க. வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 1 சொல்லுகிறது, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்பு உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு. அப்போ வரத்து பெற்ற தீமோத்தேயுவிட்ட என்ன சொல்றாருன்னா, இப்போ உனக்குள்ள விசுவாசம் என்கிற வரம் இருக்கிறது. அந்த வரத்தை பற்றி என்ன செய்யணுமா? நல்ல போராட்டம் பண்ண சொல்றாரு. வரத்தை வாங்கி கொண்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. வரம் வேணும் 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 என்று ஆண்டவரை இயேசுகிட்ட கேட்கும் பொழுது அவர் நமக்கு வரத்தை கொடுக்கிறார். ஆனால் வரத்தை வாங்கிட்டு இப்போ தீமோத்தேயு எப்படி இருக்கிறார் பாருங்க, போராடமே இருக்கிறார். வரம் கொடுக்கப்பட்டது எதற்கு? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுக்காக நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு. நல்ல போராட்டம் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? அவர் வரத்து இருக்கிறது, அவர் போராடவே இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டது பாருங்க, 1 தீமோத்தேயு 4 சொல்லப்பட்டிருக்கு. 4:14 மூப்பராக சங்கத்தார் உண்மை கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அப்படின்னா அவருக்குள்ள வசம் கிரியை செய்கிறது. ஆனால் வரத்து குறித்து ஒரு அசதி, ஒரு நிர்விசாரம் அவரிடத்தில் காணப்படுகிறதுன்னு பார்க்க முடிகிறது. பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு இதை நினைப்பூட்டுகிறார். சரிங்களா? பிற்காலத்தில் அவர் ஒரு விசுவாசத்தில் ஒரு உத்தம குமாரனாக இருந்து இரத்த சாட்சியாக மறித்த சரித்திரத்தில் பார்க்கப்போறோம். அங்கே தீமோத்தேயு குறித்து குறை சொல்லவில்லை. ஆனால் தீமோத்தேயுவுக்கு வரம் கொடுக்கப்பட்டதை நினைவுபடுத்துவதற்கு ஒரு யார் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பவுல் இருக்கிறாரு. ஆனால் நமக்குள் வரம் இருக்கிறதே நாம் எப்படி நினைப்பட்டது? ஆவியானவர் தான் நமக்கு நினைப்பூட்டணும். போராடணும். வரத்தை பெற்று சும்மா இருக்கக்கூடாது. அங்கே வரத்தை பெற்றுட்டு அவர் அசதியாக இருக்கிறாருங்கிறாரு. நாம் அசதியாக இருக்கக்கூடாது. அனல் மூட்டணும். இந்த வரம் நமக்குள்ள கிரியை செய்யணும். வரத்தை வாங்கி கொண்டு புதைச்சி வச்சிடக்கூடாது. அது ஒரு பிரயோஜனப்படாது. ஆண்டவர் எடுத்து வரத்தை வாங்கிட்டு தாழ்ந்து வாங்கி கொண்டு போய் என்ன சொல்ல மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சா ஊழியக்காரன் உண்மையான ஊழியக்காரன் கிடையாது. யாருக்குமே பிரயோஜனப்படாத அந்த வரம். அடுத்து இன்னொரு இடத்துல சொல்லப்படும் 2 தீமோத்தேயு 1:6 சொல்லுகிறது பாருங்க, நான் உண்மை என் கையில் வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. என்ன சொல்றாரு? இப்போ உனக்கு வரம் இருக்கிறது, என்ன செய்யணுமா? அனல் மூட்டணும். தீமோத்தேயு அனல் மூட்டலை. வரத்தை பெற்றுட்டு அனல் மூட்டாமல், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறோம்? நீங்கள் நமக்கு எதுக்கப்பா வரம்? நமக்குள்ள இருக்கிறது. அந்த வரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் சும்மா இருப்பதற்காக வரம் கொடுக்கப்படலை. அந்த வரம் மற்றவர்களை ரட்சிப்புகளை வழி நடத்தணும், மற்ற ஆத்துமாக்களை மனம் திரும்பணும், அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ப்பதற்காக தான் நான் உங்களுக்கு வரத்தை கொடுத்தேன். சும்மா இருக்கிறதுக்கு ஆனால் வரத்தை கொடுக்க மாட்டேன். ஆனால் மூட்டணும்.
நல்ல போராட்டம் போராடணுங்கிறாரு. அசதியாக இருக்கக்கூடாது, அனல் மூட்டி எழுப்பணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களுக்கு வரத்தை கொடுத்திருந்தால் நீங்கள் நல்ல போராட்டத்தை போராடுங்க. அசதியாக இராதீங்க, அனல் மூட்டுங்க. முதலாவது நீங்கள் வரம், உங்களுக்கு என்ன வரம் கொடுக்கப்பட்டது என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதை தெரிந்து கொள்ளுங்க. அந்த வரம் உங்களுக்குள் கிரியை செய்யணுங்க. எனக்குள்ள விசுவாசம் இருக்கு சொன்னால் மாத்திரம் போதாது. ஸோ கிரிகையில் அந்த விசுவாசம் செத்துது. எனக்குள்ள விசுவாசம் இருக்கு கிரிகை நடப்பிக்கலையே. எனக்குள்ள விசுவாசம் என்கிற வரம் இருக்கிறது. நான் அனல் மூட்ட மாட்டேன், போராட மாட்டேன், அசதியாக இருப்பேன் அப்படின்னா வரம் கிரிகை செய்ய. ஸோ 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தியானிக்கும் பொழுது ஆவியானவரால் கற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சின்ன ஒரு வேத பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.